நம்ம இலக்கியா கௌதம் கிட்ட உண்மையா சொல்லியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயத்தோட வந்து போயினா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயத்த மறைச்சு நம்ம இலக்கியா வந்து போயினா பாடுபட்டது எல்லாமே போதும். அது மட்டும் இல்லாம கௌதம் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களால நம்ம இலக்கியா வந்து போயினா உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அதே சமயம் நம்ம ஜானகியும் வெங்கட்ராமனும் வந்துட்டு நம்ம இலக்கியா உண்மையை சொல்லவே கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா வந்து செஞ்சுறாங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலிக்கு வந்து போயினா அடிக்கடி ரேவதி மேல டவுட்டாவே இருந்துட்டு இருக்கு. இந்த இலக்கிய என்னடான்னா வந்து பாத்தீங்கன்னா கௌதமோட உண்மையான அம்மாவை பத்தி பேசினா அவளும் ரியாக்ட் ஆகுறா. அதே மாதிரி இந்த ரேவதியும் ரியாக்ட் ஆகுறா. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேவதி தான் கௌதமோட உண்மையான அம்மாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அதனால அசாத யாரும் இல்லாத நேரமா பார்த்து நம்ம ரேவதியோட ரூமுக்குள்ள வந்து நுழையிறா. அங்க போயிட்டு ரேவதியோட பேக்ல ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போறா. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா அதாவது இந்த அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோவை கையிலேயே வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த நேரத்துல மார்க் என்ட்ரி கொடுத்த நம்ம இலக்கியாவும் அதுக்கப்புறம் ரேவதியும் அந்த அஞ்சலி கிட்ட இருந்து போராடி அந்த போட்டோவை வந்து பாத்தீங்கன்னா புடுங்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட உண்மையை சொல்லியே தான் ஆகணும், நாளைக்கு உண்மையை சொல்லிடுவேன், நீங்க எதுக்கும் தயாரா இருங்க அத்தை, கண்டிப்பா நாளைக்கு வந்து போயிடும் கௌதம் உங்களை அம்மான்னு சொல்லிட்டு வந்து வாய் நிறைய அதாவது ஏற்கனவே உங்களை அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. அதே சமயம் இப்போ உண்மை எல்லாமே தெரிஞ்சு நீங்க தான் அவரை பெத்த அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அன்பை காட்ட போறாரு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு அசாத ரூமுக்கு போறத நம்ம இலக்கியா பாத்துடுறாங்க. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியை வந்து பாக்குறதுக்காக வரும்போதுதான் இந்த ஒரு இன்சிடென்ட்டே வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம ரேவதியோட பேக்ல இருந்து போட்டோ எடுத்து திருப்பி பார்க்கலாம் அப்படின்றதுக்குள்ள நம்ம இலக்கியா மாசன்ட்டு கொடுத்து அவளை அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. அவகிட்ட இருந்து போட்டோவையும் வாங்கிடுறாங்க. இது வரைக்கும் நம்ம இலக்கியா கூட அந்த போட்டோல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்ததே கிடையாது, பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சதும் கிடையாது. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட்ல நம்ம இலக்கியா வந்து இப்போ அந்த போட்டோவை பார்க்க போறாங்க. அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆக போறாங்க. அதாவது இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலியை வந்து நோக்கி தள்ளிட்டு அவகிட்ட இருக்கிற போட்டோவை வாங்கிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ரேவதிக்கு என்ன ஒரு இதா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி வந்து எங்க இந்த விஷயத்தை பத்தி பார்த்துருவாளோ அந்த போட்டோவை பார்த்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம இலக்கியோட கையில இருந்துட்டு இருக்கு. அதை டக்குன்னு திருப்பி யாரோட போன் பக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி பார்க்கும்போதுதான் நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அதுல இருக்கிறது எஸ்எஸ்கே, வேற யாராச்சும் இருந்திருந்தா கூட இவர் தான் கௌதமோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் வந்து கேட்டிருப்பாங்க. ஆனா எஸ்எஸ்கேவை பார்த்த உடனே அப்போ கௌதமோட உண்மையான அப்பா எஸ்எஸ்கேவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ரேவதிக்கு இப்போ வேற வழியே கிடையாது, ஏன்னா ஆதாரத்தோட வந்து சிக்கிக்கிட்டாங்க. கௌதமோட உண்மையான அப்பா எஸ்எஸ்கே தான் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லிதான் ஆகணும். இலக்கியா கிட்ட வந்து இந்த ஒரு விஷயம் அதாவது ஏற்கனவே வந்து கௌதம் தத்துக்குள்ள அப்படின்ற ஒரு விஷயத்த மறைச்சதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதே மாதிரி நம்ம இலக்கியா வந்து இப்போ தன்னோட அம்மா யாரு அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது கௌதமோட அம்மா யாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சும் மறைக்கிறா. அதே மாதிரி வந்து அவங்க அப்பா யாருன்ற விஷயமும் தெரியும் மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாரு அப்படின்னா கண்டிப்பா இலக்கியாவை மன்னிக்கவே மாட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஜானகி எல்லாம் என்னதான் பிளான் பண்ணாலும் நம்ம கௌதம் கிட்ட இலக்கியா உண்மையா சொல்லிடுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.